Friends and viewers of Push Channel. Push Channel cordially invites you உங்களை மனசார இந்த வீடியோ கிளிப்பிங் சூப்பர் ஸ்டாரோட வீடியோ கிளிப்பிங் பார்க்குறதுக்கு வெல்கம் பண்ணுறோம். வந்து சூப்பர் ஸ்டார் மிஸ்டர் ரஜினிகாந்த், தட் இஸ் சிவாஜி ராவ் கைக்வாட். ரஜினிகாந்தோட ஒரிஜினல் நேமு சிவாஜி ராவ் கைக்வாட். மராத்தி பர்சன், மராத்தி பர்சன் இல்லையா? அப்போது சம் போர்ஷன் ஆஃப் present Maharashtra and some portion of present Karnataka. This land was in Bombay Presidency, and other part of the land, the southern part of the Karnataka, was with the Madras Presidency. இல்லையா? ஸோ அது வேண்டாம். இப்போ எதுக்கு சொல்ல வந்தான்னா, Mr. Shivaji Rao Gaikwad is a Marathwada person, a Marathi person originally, their parents. So that was the old thing. That is not important now. அது சொன்னால் உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கும். அந்த சொன்னது அவர் பஸ் கண்டக்டராக இருந்தார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவரே சொல்லியிருக்காரு. நிறையா சினிமாவிலவோ நிறையா சோஷியல் மீடியாவிலவோ நீ பார்த்துருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அவரே நிறையா வாட்டி சூப்பர் ஸ்டாரு மிஸ்டர் ரஜினிகாந்த் அவர் வாயாலேயே நிறையா சபலெல்லாம் சொல்லியிருக்கார். அதை விடுங்க. இப்போ அந்த சிவாஜி ராவ் கைக்வாட் அந்த பஸ் கண்டக்டர் வேலை, பெங்களூர் சிட்டியில் பஸ் கண்டக்டர் வேலை விட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் ஸ்மால் அமௌண்ட்ஸ் கேதர் பண்ணி அவருக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்து, போதுமான அளவுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்து, நீ வந்து இங்கே இருக்க வேண்டாம், நீ மெட்ராஸ் போயிடு, அங்கே சினிமா சான்ஸு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், நீ போய் ட்ரை பண்ண, உனக்கு அந்த அக்குமென் சினிமா ஆக்டர் ஆகிறதுக்கு வேண்டிய நெசசிட்டி குவாலிட்டி அக்குமென்னு சொல்கிறாங்க இல்லை இங்கிலீஷில், அதெல்லாம் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க அனு பணம் கொடுத்து கலெக்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டெல்லாம், எஸ்பெஷலி தட் டிரைவர் ஆஃப் தட் பஸ் அவர் இனிஷியேட் பண்ணிவிட்டு இவருக்கு பணம் கொடுத்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி மெட்ராஸ் போக சொல்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் ஜாப் பஸ் கண்டக்டர் வேலை விட்டுட்டு. ஸோ let us think that it's a government bus. It can be private bus also இல்லையா? ப்ரைவேட் பஸ்ஸில் கூட கண்டக்டராக இருந்திருக்கலாம், தெரியல. அது கிளாரிட்டி வேணும். அது விடுங்க, அது இம்பார்ட்டண்ட் இல்லை. ஸோ அது ஒரு நாளைக்கு நடந்திருக்கு. இவர் வீட்டுக்கு போய் படுத்துனே அதுக்கப்புறம் ஒரு 10:30 மணிக்கு ஏந்தி யாருக்கு சொல்லாமல் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த பணமெல்லாம் எடுத்துக்கிட்டு பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு நேராக பெங்களூர் சிட்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. வந்த உடனே அங்கே பிளாட்ஃபார்மில் ஒரு 10:30 மணி இருக்குமா? ஆமாம், அந்த டைமில் தான் சென்னை மெயில் கிளம்பும். பெங்களூர் டு சென்னை மெயில் நைட்டு. பிளாட்ஃபார்மில் அது 1வது பிளாட்ஃபார்மில் தான் இருக்கும். அதெல்லாம் கரெக்டு தான். அது கேட்டாரா, இந்த ட்ரெயின் எங்கே போகிறதான்னு சொல்லி. இது வந்து மெட்ராஸ் போகுதுன்னு சொன்னாங்களாம். அப்போ மெட்ராஸ் தானே அவர் வந்த புதுசில். திஸ் வாஸ் அபவுட் 45 years ago அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரஃப்லி. அப்படி ஒன்று ஒரு டிக்கெட்டு வாங்கி ட்ரெயினில் ஏறி கம்பார்ட்மெண்ட்டில் படுத்துக்கிட்டாராம். அவ்வளோதான், நல்லா அசந்து தூங்கியிருக்கார் போல். நெக்ஸ்ட் டே காலையில் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் வந்து சேர்ந்துடுச்சு, ஏர்லி மார்னிங். எல்லாம் இறங்கிட்டு இருக்காங்க. இவரும் எழுந்து இறங்கி போகிறாராம். கேட் அண்ட டிக்கெட் கலெக்டர் இருந்து எல்லா டிக்கெட்டுக்கு வாங்கிட்டு இருக்காரா.
எல்லாம் வெளியில் போகிறப்போ அவங்களெல்லாம் ட்ரெயினில் இறங்கி வெளியில் போகிறக்கிட்ட தட் இஸ் த டியூட்டி ஆஃப் எ டிக்கெட் கலெக்டர் இல்லையா. இவர் அவனுக்கு பாக்கெட்டெல்லாம் பார்த்துருக்காரா, ஏதாவது பாக்கெட்டில் வந்து டிக்கெட்டு காணுமா. அவர் டிக்கெட் கலெக்டருக்கு தான் டிசி கிட்ட சொல்லியிருக்காரு, டிக்கெட்டு வாங்கினாங்க நான் பெங்களூரில், ட்ரெயினில் ஏறி படுத்துட்டேன் தெரியல. இப்போ காலையில் வந்து பார்த்தா சென்னை, அப்போ மெட்ராஸ் இல்லையா, மெட்ராஸ் வந்து இருக்கு, இறங்கிட்டேன், டிக்கெட்டு எங்கே மிஸ் ஆகிடுச்சோ தெரியலங்க அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த டிக்கெட்டு கலெக்டரு சரிப்பா நீ சைடில் நில்லு அப்படின்னு சொல்லியிருக்காராம். இது வந்து டிக்கெட்டு மட்டுமே எப்படிங்க தொலையும், பணமும் ஃப்ரெண்ட்ஸு கொடுத்த பணமும் பாக்கெட்டில் வச்சுருக்காரு. அந்த பணத்தோடு தான் அந்த டிக்கெட்டு வாங்கி, டிக்கெட்டும் ரயில்வே டிக்கெட்டும் அங்கே பெங்களூரில் வாங்கி பணத்தோட டிக்கெட்டும் பணம் வச்சுருக்காரு பாக்கெட்டில், பேண்ட் பாக்கெட்டில், ஏதோ வாட் எவர் இட் இஸ். அதில் வந்து சென்னை மெட்ராஸில் வந்து டிக்கெட்டு கலெக்டருக்கு டிக்கெட்டு கொடுக்கறதுக்கு அவர் பாக்கெட்டில் டிக்கெட் இல்லையா, மிஸ் ஆகிடுச்சா. இது கொஞ்சம் நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும், தொலைஞ்சிருந்தால் டிக்கெட்டு பணம் ரெண்டுமே கையில் தொலைஞ்சிருக்கணும், டிக்கெட்டு மட்டும் எப்படிங்க தொலையும். அதான் சொல்கிறார் சூப்பர் ஸ்டார், அவர் வாயாலேயே கேளுங்க. லெட் அஸ் ப்ளே த வீடியோ. இவ்வளோ பணம் கஷ்டப்பட்டு கொடுத்துருக்காங்க, இது எப்படி போய் நான் கட்டுறதுன்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு நைட்டு சாப்பிட்ட பிறகு யாருக்கும் தெரியாமல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனேன். பெங்களூர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு 10:30 மணி நினைக்கிறேன், ஏதோ ஒரு ட்ரெயின் நிற்குது, எங்கே போகுது அந்த ட்ரெயின்னு கேட்டேன். தமிழ்நாடு போகுது, மெட்ராஸுக்கு போகுது. அங்கே டிக்கெட் வாங்கி அந்த ட்ரெயினில் ஏறி படுத்த எனக்கு தெரியல. காலையில் வந்து மெட்ராஸுக்கு ட்ரெயின் வந்திருக்கு, எல்லாரும் இறங்கிட்டு இருக்காங்க, நானும் இறங்கியிருந்தேன். டிக்கெட் கலெக்டரும் டிக்கெட் கேட்டுட்டு இருக்காங்க அந்த கேட்டில். நான் வந்து பேக்கெட்லாம் பார்க்குறேன், டிக்கெட் இல்லை, டிக்கெட் எங்கேயோ வந்து விட்டுட்டேன். நான் வந்து இல்லைங்க டிக்கெட் எங்கேயோ தான் வந்து விட்டுட்டேன், டிக்கெட் இல்லை. வந்து தமிழுக்கு வந்து தெரியாது, கன்னடத்துலேயே வந்து நான் பேசுகிறேன். அவர் கொஞ்சம் சைடில் நில்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ பணம் கஷ்டப்பட்டு கொடுத்துருக்காங்க, இது எப்படி பார்த்துங்கல்ல, கேட்டுங்கல்ல, சூப்பர் ஸ்டாரோட வாயாலையா. எல்லாம் கரெக்டு தான், எனக்கு தெரியும். எனக்கு பெங்களூரு, சென்னை, மெட்ராஸ் ரெண்டுமே நல்லாவே தெரியும், எல்லாம் கரெக்ட். அந்த லாஸ்ட்டில் சொன்ன ஒரு வார்த்தை மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அது ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு. தொலைஞ்சா பணமும் டிக்கெட்டு டுகெதராக சேர்ந்து தான் தொலைஞ்சிருக்கணும் இல்லையா, டிக்கெட்டு மட்டும் எப்படி தொலைஞ்சது. அவர் ஒரு சினிமாட்டிக் ஸ்டைலில் சொல்கிறாருன்னு எடுத்துக்கலாம். ரைட்டா, சினிமாட்டிக் ஸ்டைலில், சினிமா ஆள் இல்லையா, ஃபிலிம் ஸ்டார், ஃபிலிம் ஆக்டர். ஸோ அந்த ஃபிலிம் ஆக்டரோட ஜானரில் சொல்கிறார் அவர், அந்த ஸ்டைலில் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ ப்ளீஸ் டூ குட் திங்ஸ். One such good thing is subscribe push channel, like, share and subscribe, and if possible hit the bell button. Push channel, please like, subscribe, push channel. Take care of your health and families. Do good for others. Good night. God bless you.